ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இறாலோட ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இறால் தொக்கும் அதே மாதிரி இறால் ஃப்ரை நான் தவாவில் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ரெண்டு ரெசிபியுமே பார்த்தீங்கன்னா மீல்ஸுக்கெலாம் ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இறால் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, அதில் நரம்புலாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு அந்த ப்ராசஸை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்க போகிறேன். வீடியோஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இறால் பார்த்திங்கன்னா 1 கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன். இறாலில் 2 வகை இருக்குது, சின்ன இறா பெரிய இறான்னு. இந்த சின்ன இறால இருக்கிற டேஸ்ட்டு நமக்கு இந்த பெரிய இறால நமக்கு அந்தளவு கிடைக்காது. அதே மாதிரி நம்ம பண்ணுற ரெசிபியுமே இந்த சின்ன இறா தான் நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நமக்கு பெரிய இறால இருக்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் செதை இருக்காது தான். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சின்ன இறா தான் நமக்கு அந்த குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சின்ன இறா தான் வாங்கியிருக்கேன் 1 கிலோ கிட்ட. இதை ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே அந்த தலைப்பகுதி பிச்சுட்டு அதுக்குள்ளே நரம்பு இருக்குது பாருங்கள், அதை நம்ம அப்படியே கையால் அப்படியே லைட்டாக உருவினிங்கன்னா போதும், அப்படியே ஈஸியாக நமக்கு வந்துடும். கண்டிப்பாக இறால நரம்பு இருக்கும், அந்த நரம்பை எடுத்துகிட்டு சமைங்க. நிறைய பேர் அந்த இறாவில் நரம்பு எடுக்கவே மாட்டாங்க, டேரெக்டாகவே குக் பண்ணிவிடுவாங்க. நான் எப்போவுமே ஒவ்வொரு தடவையும் இறா வாங்கும்போது இந்த மாதிரி இறால இருக்கிற நரம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் நான் குக் பண்ணுவேன். அந்த தலையை கிள்ளினதுக்கப்புறம் நமக்கு வயிற்றுப்பகுதியெலாம் அப்படியே கையால் பிச்சிங்கன்னா போதும், ஈஸியாகவே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரலை இதுக்கப்புறமும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் இருக்குது பாருங்கள், சூடாக தண்ணி எடுத்து அந்த இறால ஊற்றிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாகவும் வந்துடும். நான் இப்படியே டேரெக்டாகவே நான் பிச்சு எடுத்து காமிக்கிறேன். எனக்கு இதுவே ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. இறா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா இறால கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் அதிகமாகவே இருக்கும். 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டிங்கன்னா போதும், எல்லாமே நம்ம க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி இருக்கிற எல்லா இறாலையுமே அந்த மேலே இருக்க பாருங்கள், அந்த நரம்பு ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு முன்னாடி எப்படி க்ளீன் பண்ணோமோ அதே மாதிரி இருக்கிற எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணிக்கலாம். பெரிய இறாவுக்கும் சின்ன இறாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, பெரிய இறா நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பெருசு பெருசாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த சின்ன இறா க்ளீன் பண்ணுறது கஷ்டனால நிறைய பேர் சின்ன இறால் வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒன்று ஒன்றா உட்காந்து உரிச்சு எடுக்கணுன்றதுக்காக. இல்லைனா கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. என்ன தான் நம்ம கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணாலுமே நம்ம வீட்டில் திரும்ப உட்காந்து இன்னொரு தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கடையில் கொடுத்தீங்கன்னா அந்த நரம்பு எதுவுமே அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஸ்கின்னில் இருக்கிற தோல் மட்டும் உரிச்சு கொடுத்துட்டு நமக்கு அப்படியே அவங்க கொடுத்து விட்டுருவாங்க. இதுவே நம்ம வீட்டிலனா உட்காந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கலாம். 1 கிலோ கிட்ட நான் இறா வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு அதில் பாதி தான் கிடைக்கும். 1 கேஜி வாங்கினா நமக்கு 1/2 கேஜி தான் நமக்கு அந்த இறாவே கிடைக்கும். ஸோ 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த இறால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த இறால கவுச்சி ஸ்மெல், கெட்ட ஸ்மெல் எல்லாமே க்ளீனாக போயிடும். நான் இந்த இறாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி எடுத்து 65 பண்ணிக்க போகிறேன். தவாவில் 65 பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஸோ தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி கிரேவியில் போட்டு செய்ய போகிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா மீல்ஸுக்கெலாம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சப்பாத்தி கூட இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். நான் செய்கிற மெத்தடை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோஸாக இன்றைக்கி. நான் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துகிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். இறா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்து உருவி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் இறா ஐட்டம் ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி அதிகமான வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா போதும், நமக்கு கண்டிப்பாக அதிகமான குவான்டிட்டி வரும். சாப்பிட்றதுக்கும் நிறையா இருக்கும். ஒரு 4 பேர் சாப்பிட்ற கரெக்டாகவும் இருக்கும் நமக்கு இந்த அளவு வெங்காயம் போட்டிங்கன்னா. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக போடணும். நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். நான் இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்க மாட்டேன். தக்காளி சேர்த்திங்கன்னா இறாவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் தன்மை இருக்கும். தக்காளி சேர்த்திங்கன்னா இன்னும் ஸ்வீட் அதிகமாகிடும். ஸோ அதனால் நான் தக்காளி சேர்க்கலை நான் இன்றைக்கி.
தக்காளி சேர்க்காம டேரெக்டாக நான் வந்து வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து இறால் கழுவி வச்சுருக்க பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக போடுங்க, அப்போ தான் அந்த எறா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எறாவுக்கு மட்டும் எவ்வளோ தான் நமக்கு ஸ்பைஸியாக காரம் போட்டாலுமே அந்தளவுக்கு அந்த ஸ்வீட் தன்மை இருக்கிறதுனால அந்த காரம் மட்டும் மேக்ஸிமம் எடுத்துரும் நமக்கு அந்த எறாவில் மட்டும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா மட்டும்தான் நமக்கு அந்த எறா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் காரசாரமாக ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், அதுவும் மேக்ஸிமம் நான் வெஜிடேரியனுக்கெலாம் இந்த மாதிரி காரசாரமாக இருந்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை. இப்போ லாஸ்ட்டாக நான் உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த இறாலில் பார்த்தீங்கன்னா தண்ணியை நான் சேர்க்கவே மாட்டேன், ஏன்னா நமக்கு வந்து இறாலில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்பப்போ அதை தட்டு போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு தண்ணிலாம் கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிக்கும். அதிலே நம்ம வந்து ஃபுல்லாகவே கிரேவி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தட்டு போட்டு நான் மூடி வைக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா மூடினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு மேலே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். ஸோ 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அந்த கிரேவி. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மேலே நிற்கிதுன்னு பாருங்கள். தண்ணியை நம்ம சுத்தமாக ஊற்றவே இல்லை, நல்லா குக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த இறால் போடும்போது நமக்கு கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். குக் பண்ணதுக்கப்புறம் சுருங்கி போய் நல்லா சர்க்கிள் மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும் இந்த எறா எப்போவுமே பார்த்திங்கன்னா குக் பண்ணி எடுக்கும்போது. அதே மாதிரி எறா வந்து கொஞ்ச நேரத்துலேயே குக் ஆகிடும், ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஓவர் குக் ஆச்சுன்னா நமக்கு எறா வந்து லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ திரும்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்ண போகிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு தான் நான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து இறாலில் வந்து தண்ணி அப்போ தான் நமக்கு வர ஆரம்பிக்கும் மேலே. முன்னாடிக்கு இப்போவுக்கு எறா கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு, இறாலும் நல்லா வெந்திருக்குது. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த இறால் கிரேவி பார்த்திங்கன்னா ரைஸுக்கெலாம் செம காம்பினேஷன். டேரெக்டாக ரைஸில் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும், அதேமாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் மறக்கவே மாட்டீங்க இந்த ரெசிப்பியை. நெக்ஸ்ட்டு வந்து இறால் வந்து நான் தவாவில் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இறால் வந்து தவாவில் ஃப்ரை பண்ணதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் இன்றைக்கி இறால் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தனி மிளகாய்த்தூள், மிளகு, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். தயிர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தேவையான உப்பு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் 1 பை 1 சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம இறால் பண்ண பாருங்கள், அதில் தான் நான் இன்றைக்கி இறால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு ஈக்குவலாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், தயிர் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே தண்ணியே ஊற்றாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையாலேயே. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நமக்கு தண்ணி தேவைன்னா நம்ம ஒரு 1/2 டம்ளர் இந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க, கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதிலே கரெக்டாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, நான் லைட்டாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். கையால் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு இறாலில் ஃபுல்லாக மசாலா ஊறி கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இறால். அப்போ தான் நமக்கு மசாலாலாம் நல்லா ஊறி போய் பொரிச்சு எடுக்கிறதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், மசாலா ஊறி போயிருக்கும். ஸோ 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நான் தவாவில் பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு வேஸ்ட்டான தவா மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த தோசை கல்லாம் நம்ம வந்து எடுத்தோன்னா தோசை ஊற்ற வராது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சிட்டிங்கன்னா நம்ம அதில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பாருங்கள், இறால் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். தனித்தனியாக போடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று பிடிக்காமல் இருக்கும், இல்லைனா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், நமக்கு எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த இறால் சேருங்க. நமக்கு தவாவில் சுத்தமாக ஒட்டாமல் நமக்கு அப்படியே லேயர் மாதிரி வந்துடும். நீங்கள் எதுவுமே சூடாக இல்லாமல் நீங்கள் அப்படியே டேரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு தவாவில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கரண்டில் எடுக்கும் போது ஈஸியாக வந்துடுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மசாலாவும் நமக்கு கொஞ்சம் கூட உதிராமல் நமக்கு அப்படியே வரும் லேயராக. ஸோ கரண்டியால் ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம். இதை வந்து பேனில் கூட பண்ணலாம், நான் வந்து இன்றைக்கி வந்து தவாவில் பண்ணி காமிக்கிறேன். பேனில் பண்ணுறத தவாவில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த இறால் 65 சூப்பராக இருக்கும். ஸோ 1 சைட் வெந்ததுக்கப்புறம் திரும்பி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா போதும், எறா எல்லாமே நமக்கு ஈக்குவலாக வெந்துடும். வித்தின் 10 மினிட்ஸ்லேயே இந்த எறா ஃபுல்லாக குக் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான் இந்த எறா மட்டும் ரெசிபி பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரை ஆன எறா எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். லைட்டாக அப்படியே மேலாப்பில் லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் தவாவில் வந்து இறால் ஃப்ரை எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இறால் வச்சு தொக்கு எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த 2 ரெசிப்பியுமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு மீல்ஸுக்கு ஏற்ற சைடிஷ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெசிப்பியுமே நான் சொல்லுவேன். அது சப்பாத்திக்கெலாம் தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க இந்த ரெசிப்பியை. இந்த 2 ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.